இந்த படத்துல வந்து அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. இந்த படம் மூலியமா எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் அமையும்ன்ற நம்பிக்கையில முதல்ல அன்பனை கிட்ட போய் பேசினேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுது, இந்த படத்தை நானே பண்ணணும்னு. அவரு கொடுத்த ஊக்கத்துல, கொடுத்த அந்த சப்போர்ட்ல நான் உடனே போய் மற்ற வேலைகளை தொடங்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு உங்களை சந்திக்கிறேன். கூடிய சீக்கிரம் இப்ப நீங்க பார்த்த ட்ரெய்லர் நாளைக்கு எல்லா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. வெளிவரதுக்கு எல்லா முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு. அதான் எல்லா படங்களுக்கும் தடைகள் இருக்கும், அது தவிர்க்க முடியாது. இதுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. பட் இட்ஸ் ஓகே. எப்போ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அது அந்த டைம்ல தான் நடக்கும். நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அதுக்குன்னு எழுதப்பட்ட ஒரு நேரம்னு ஒண்ணு இருக்கு. மதகஜராஜாக்கு எழுதப்பட்டிருக்கு, இந்த தேதியில தான் ரிலீஸ் ஆகணும்னு. அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு. ஸோ நல்ல விஷயம். எனக்கு சுந்தர் சார் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு இயக்குனரா சந்திக்கும் போது, ஒரு இயக்குனரா எனக்கு சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் சொன்ன மாதிரி ஒரு 80s ஒரு எல்லாமே பாசிட்டிவா, இந்த சகலகலா வல்லவன், ராஜாதி ராஜா அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தொடங்கி இந்த கதையை சொல்லி ஓகே பயணத்தை ஆரம்பிச்சோம். காட் a very nice friend through this film. Thank you sir. எனக்கு ஏன்னா ஒரு விஷயத்துல கண்மூடித்தனமா நம்பி பண்ணலாம், பட் இது வந்து பார்த்ததுனால எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ a lovely film. இந்த படத்துல நடிச்ச அத்தனை பேரும், அஞ்சலி, வரு, சந்தானம், சோனு சூத், எல்லாருக்கும் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். they all done their part well. குறிப்பா வந்து இப்ப மனோபலா சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு சீக்வன்ஸ் இருக்கு செகண்ட் ஹாஃப்ல, அது இந்த ரீலுக்கு அவரு தான் ஹீரோ. அந்த அளவுக்கு கலக்கிட்டு போயிட்டாரு. ஸோ எல்லாமே இருக்கு இந்த படத்துல. இந்த படம் வந்து அதான் ஒவ்வொரு முறையும் வந்து சுந்தர் சார் சொல்வார், இது ஃபெஸ்டிவல் படம், இது ஃபெஸ்டிவல் தான் வரணும். ஸோ கரெக்டா வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அமைஞ்சது, எழுதப்பட்டு அது அப்படியே போற பயணம் பார்த்தா அங்கதான் நிக்க வரப்போகுது. மதகஜராஜா வந்து தெலுங்குல என்டிஆர், நடராஜு, தானே ராஜுன்ற தலைப்புல சைமல்டேனியஸா வரப்போகுது. ஸோ இது என்னோட பிகெஸ்ட் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன் வரப்போகுது. தேங்க்ஸ் டு அன்பன். இந்த படம் வாங்கணும்ன்றது முடிவு பண்ணும்போது நான் வந்து 10 வருஷம் ஆகுது. கரெக்டா செப்டம்பர் 6 வந்து எக்ஸாக்ட்லி மை 10th year since I came into the film industry. செல்லமே தொடங்கினது வந்து 2003, அதே செப்டம்பர் மாதம். இப்போ செப்டம்பர் மாதம் 10 வருஷம் கழிச்சு என் கெரியர்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்ல, எல்லாத்தையும் இந்த படத்துல I'm going to invest. இந்த படத்துல வந்து அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. இந்த படம் மூலியமா எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் அமையும்ன்ற நம்பிக்கையில முதல்ல அன்பனை கிட்ட போய் பேசினேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுது, இந்த படத்தை நானே பண்ணணும்னு. அவரு கொடுத்த ஊக்கத்துல, கொடுத்த அந்த சப்போர்ட்ல நான் உடனே போய் மற்ற வேலைகளை தொடங்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு உங்களை சந்திக்கிறேன். கூடிய சீக்கிரம் இப்ப நீங்க பார்த்த ட்ரெய்லர் நாளைக்கு எல்லா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. வெளிவரதுக்கு எல்லா முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு. அதான் எல்லா படங்களுக்கும் தடைகள் இருக்கும், அது தவிர்க்க முடியாது. இதுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. பட் இட்ஸ் ஓகே. எப்போ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அது அந்த டைம்ல தான் நடக்கும். நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அதுக்குன்னு எழுதப்பட்ட ஒரு நேரம்னு ஒண்ணு இருக்கு. மதகஜராஜாக்கு எழுதப்பட்டிருக்கு, இந்த தேதியில தான் ரிலீஸ் ஆகணும்னு. அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு. ஸோ நல்ல விஷயம். எனக்கு சுந்தர் சார் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு இயக்குனரா சந்திக்கும் போது, ஒரு இயக்குனரா எனக்கு சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் சொன்ன மாதிரி ஒரு 80s ஒரு எல்லாமே பாசிட்டிவா, இந்த சகலகலா வல்லவன், ராஜாதி ராஜா அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தொடங்கி இந்த கதையை சொல்லி ஓகே பயணத்தை ஆரம்பிச்சோம்.